10th standard mathematics chapter 2 exercise 2.3 question number 2. If x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17? So கவனிங்க, x congruent to 13 modulo 17 இதை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக x congruent to 30 modulo 17 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 7x minus 3 எந்த நம்பர் ஆகுன்னு தெரியாது, ஆனால் அதுவும் modulo 17 தான். ஸோ என்ன நம்பர் இருக்குன்னு தெரியாது. ஸோ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. இப்போ 1 நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இது நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணி. ஸோ அப்போது x congruent equal to 13 mod 17 என்ன பண்ணுங்கன்னா மொத்தமாக 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை இட் பை 7. ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டு சைடும் 7 சொல்லிட்டு மல்டிப்ளை ஆகும். ஸோ 7x congruent equal to 13 into 7 mod 17. This can be written as 7x congruent equal to 13 7s are 91 mod 17. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 7x வந்தாச்சு, 7x minus 3 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் -3 பண்ணணும். ஸோ அப்போ 7x minus 3 congruent equal to 91 minus 3 mod 17. ஸோ அப்போ 7x minus 3 91ல் 3 போயிட்டுனா 88. ஸோ 88 mod 17. இப்போ என்ன செக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும், அதாவது இந்த 88 வந்து 17ஓட பெருசு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எத்தனை 17 கழிக்க முடியும்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ டிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போது 1785 வரும். ஸோ அப்போ இங்கே 85 போட்டுக்கலாம், 3 ரிமைண்டர். ஸோ அப்போ 7x congruent 3 minus 3 congruent equal to 3 mod 17. 3 பார்த்தீங்கன்னா 17 சின்ன நம்பர் தான். ஸோ அப்போ மொத்தமாக டிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 88ஐயும் இந்த நம்பரை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போது 7x minus congruent equal to which number கேட்டிருந்தாலும் ஸோ நம்பர் இஸ் 3. அவ்வளோ. இந்த சம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும்னா கிவன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தென் அது பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வரும். அதுலேருந்து 3 கழிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வரும். இப்போ 88 இருக்குது பார்த்தீங்களா, 88 17 அது கம்பேர் பண்ணும்போது 88 ரொம்ப பெருசு. ஸோ அப்போது 88ல் எத்தனை 17 இருக்குது பார்க்கறதுக்கு நீங்கள் டிவிஷன் பண்ணி பார்க்கணும். டிவிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும், 3 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 3 தான் உங்களுடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.